வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 14/12/2024 சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: உணவே உடலாக வந்துள்ளது, ஆகையினால் உணவை உண்டுதான் உயிர் வாழ வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு ஒக்கும். வேலை முடித்த பின் பகல் சாப்பாடு விதவிதமாய் காய்கறிகள், அரிசி சாதம். மாலையிலே காய்கறிகள் கோதுமையின் மாக்கொண்டு தயாரித்த உணவு போதும். பாலை தனியாக காய்ச்சி இனிப்பு கூட்டி பரிகளெல்லாம். டீ காப்பி தேவையில்லை என்று ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடலில் சித்தர் சொல்கிறாங்க: அன்னம் பிரக்மம் நம்மை படைக்கிறது, வளர்க்கிறது, நமது குணங்களை தீர்மானிக்கிறது. அடிப்படையில் அன்னத்திற்காகவே இவ்வுலகில் பணிபுரிகிறோம். அத்தகைய அன்னம் நமக்கு தாய். அன்னத்திற்கு உரிய மரியாதையை தர வேண்டும். அதை உண்பதற்கு முன் ஒவ்வொரு முறையும் வாழ்த்த வேண்டும். தேசத்தையும் ஓசஸையும் பலத்தையும் வீரியத்தையும் ஞானத்தையும் இந்த உணவு எனக்கு தரட்டும். எனக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் இந்த உலக உள்ளளவு குறைவற்ற அன்னம் கிடைக்கட்டும். என் மனம் வாக்கு காயங்களை எல்லாம் பீடிக்கும், நோய்களை எல்லாம் தீர்க்கும் மாமருந்தாக இது அமையட்டும். உனக்கே இது அர்ப்பணமாகட்டும். இதர சூழ்நிலைகளாலும் பிற மனங்களாலும் இவ்வுணவுக்கு ஏற்பட்டுள்ள அசுத்தம் நீங்கட்டும். இந்த உணவு பரிசுத்தம் அடையட்டும் என்று இந்த சித்தர் பாடல் கொடுத்திருக்கிறாங்க. சுவாமி நாள்காட்டி வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, உணவே உடலாக வந்துள்ளது, ஆகையினால் உணவை உண்டுதான் உயிர் வாழ வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. உண்ட உணவு உடலாக மாற்றம் பெற்றிருக்கு. அம்மா அப்பாவினுடைய அந்த விந்து நாதத்தால தந்தையினுடைய விந்த தாயார் ஏற்று நாதத்தோடு சேர்த்து இந்த உடல் உருவாகிறது. அந்த உருவான அந்த மைக்ரோ செகண்ட் முதற்கொண்டு நமக்கு உணவு என்பது தாயினுடைய தொப்புள் கொடி வழியாக நமக்கு தாயுண்ட உணவு இந்த குழந்தைய உருவாக்குகிறது. அந்த 10 மாத காலம் தாயினுடைய உணவு நமக்கு உணவாக பெற்று நாம இந்த முழு வளர்ச்சி, அந்த குழந்தையினுடைய முழு வளர்ச்சி கருமையத்தில் நடைபெறுகிறது. இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அதே போல அந்த குழந்தை ஜனனமானதுக்கு பிறகு தாய்ப்பால் உண்டு நாம இந்த உடலை வளர்க்கிறோம். தாய்ப்பால் நமக்கு உணவாக இருக்கு. தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் உண்ட உணவு தான் நம்முடைய அந்த மூளை செல்ல கட்டுது. பிறந்த குழந்தைக்கு உணர்வு தெரிகிறதில்ல. அந்த மூளை செல் கட்டுறதுக்கு பிறகு ஒரு 2 ஆண்டுகளில் சிறப்பாக நம்முடைய அந்த உணர்வு நிலையில் வாழ ஆரம்பிக்கிறோம். அறிவுபூர்வமாக இல்லை, உணர்வுபூர்வமாக நம்ம வாழ துவங்குறோம். அப்போ அதற்கு அந்த மூளை செல்லை கட்டுவதற்கும் அந்த உணவு தான், நம்ம உண்ட உணவு தான் நமக்கு அந்த மூளை செல்லை கட்டுது. அதன் பிறகு நாம் பெண்கள் பருவமடைகிற வரையிலும் 14 வயது ஆண்கள் நிரம்புகிற வரையிலும் இந்த முழு உடல் வளர்ச்சிக்கு நம்ம உண்ட உணவு தான் நமக்கு இந்த உடலாக மாற்றம் பெற்றிருக்கிறது. நாம் உண்ணும் உணவுல இருந்து மட்டும் நமக்கு எனர்ஜி கிடைக்கல, காஸ்மிக் எனர்ஜியிலிருந்து ஒரு பங்கு கிடைக்குது. அதே போல் காற்றிலிருந்தும் வெப்பத்திலிருந்தும் நீரிலிருந்தும் நமக்கு ஒரு 4 மடங்கு கிடைக்குது. 80% மேலே இந்த வெளியில் உள்ள அந்த உணவு நாம் எடுத்துக்கொண்டு நாம் உணவு உண்ணும்போது இந்த உடல் ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு முழு வளர்ச்சியும் நல்ல ஒரு ஞான நிலையும் பெறுவதற்கு இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த 4 வகையான அந்த எனர்ஜி நமக்கு உணவோடு சேர்த்து நமக்கு எனர்ஜியை கொடுக்கும்போது அது நம்முடைய முழு வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பசி வருது, பசி வந்த உடனே சாப்பிடாம ஒரு 15 நிமிடம் நாம் கழித்து சாப்பிடும்போது இந்த 4 வகையில் உள்ள 80% மேலே நமக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துக்கொள்ளும். அப்போ அந்த உணவினுடைய அளவு நமக்கு குறையும்.
நல்ல நாம் முழு வளர்ச்சி பெறலாம். இன்றைக்கு உணவு எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா இயற்கையாக உரங்கள் போட்டு உற்பத்தி பண்ணின அந்த உணவுப் பொருட்களை விட இப்போ இன்றைக்கு செயற்கை உரங்கள், பெஸ்டிசைட்ஸ் போட்டு தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ இந்த உற்பத்தியிலிருந்து வரக்கூடிய உணவு தான் நாம் உண்டு இந்த உடல் மாற்றம் பெற்று கொண்டிருக்கிறது. அப்போ நாம் நம்முடைய உணவை அளவாக உடல் ஜீரணிக்கிற அளவுக்கு நாம் அளவு முறையோடு நம்ம உண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடல் முழு ஆரோக்கியமாக இருக்கும். நம் உடலுக்கு தேவையான ரசரத்தம், மாமிசம், கொழுப்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்ற இந்த 6-7 தாதுக்களை சிறப்பாக பிரித்து கொடுக்கும். அப்போது அளவான உணவு சிறப்பு. பசிக்கு உணவு சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது, இருக்குங்கிறதுக்கு சாப்பிடக்கூடாது. உணவு மருந்து போல சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் சிறப்பு. உணவு நாம் எப்போவுமே ஒரு மருந்து மாதிரி அளவான உணவு சாப்பிட்டு நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டு வாழ்வோம் என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.